ஹாய், வெல்கம் டு ஹிட்டு ஷான் ஒர்க்ஸ். இது வந்து தசராவோட டே 2. ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ வரும். பட் என்ன பண்ணுறது, ஆனால் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ரெடி பண்ணுறேன். இவனுங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு சைக்கிள் இருந்ததுனால ட்ரை சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த சைக்கிள் யூஸ் பண்ணிட்டேன்னா நான் அங்கேருந்து வரும்போது ஒரு சைக்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சைக்கிள் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. வெளியே மேலே மொட்டை மாடிக்கும் போக முடியாது. மொட்டை மாடியோட அந்த அவுட்டர் செவர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. வெளியவும் போக முடியாது. வெளியவும் வந்து ரொம்ப நிறைய வண்டி வரும். அதனால் இவனுங்களை விட முடியாது. அதுக்குள்ளே இந்த ஹால்குள்ளேயே இவனுங்களெல்லாம் விளையாடணும், எங்கேஜாக வச்சுக்கணும், விளையாடிக்கிட்டே இருக்கணும், அவனுங்களுக்கு போர் அடிக்காமன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தது. இவனுக்கு இந்த சைக்கிள் வேணும். ஹிட்டுக்கும் அந்த பெரிய சைக்கிள் ஓட்டினா டேர்ன் பண்ண முடியாதுன்னு. இப்போ 2 சைக்கிளுமே இருந்தாலுமே இவன் எடுக்கிறதா அவனுக்கு வேணும், அவன் எடுக்கிறதா இவனுக்கு வேணும். 2 பேருமே ஒரே சைக்கிளுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்க. ஸோ வந்து ஈவினிங்களை சமாளிச்சுட்டு இதுக்கு நடுவில் என்னென்ன வேலையோ அதெல்லாம் வெளியே போய் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்ற மட்டும்தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய வேலை பிளான் பண்ணிக்கல. ஏன்னா இவனுங்களை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அந்த தூங்குற கேப்பில் இல்லை ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படி தான் வந்து பண்ண முடியுமே தவிர 2 பேருமே கூட்டிகிட்டு போனால் முடியாது. ஸோ இப்போ இவனால் இந்த சைக்கிள் ஓட்டினா அங்கே போய் டேர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி டேர்ன் பண்ணலாம் பரவாயில்லடா ஸ்கிட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு, சரி அப்படி சொல்லிட்டு இந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த ஹால்குள்ளேயே இங்கேயே அவனுங்க சைக்கிள் ஓட்டி விளையாடுறதுன்னா இந்த இவ்வளோன்னு ஒரு ஸ்பேஸில் விளையாடணும் இவங்களுக்கு. அதுதான் இப்போ பெரிய டாஸ்க் இப்போ இவங்களுக்கு. இந்த ஓரமா போய் அப்புறம் டர்ன் பண்ணு. ஓகே, இதில் கொஞ்ச நேரம் ஏதாவது சாங்ஸு ஏதாவது பாட்டெல்லாம் போட்டால் கொஞ்ச நேரம் ஆடிட்டுருப்பானுங்க. அப்புறம் இவனுங்களாம் சம்டைம்ஸ் கன்வின்ஸ் ஆகி சரி நீ ஒரு ரவுண்டு போ, நான் ஒரு ரவுண்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனுங்களாம் கன்வின்ஸ் ஆகி விளாட்னா வேறு விஷயம். நம்ம கன்வின்ஸ் பண்ணி விளாட வச்சா அதை ஒத்துக்கவே மாட்டானுங்க. அதனால் இவன் கொஞ்ச நேரம் அவன் கொஞ்ச நேரம் ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கானுங்க. நீ ஓடிப்போ, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன், நீ சைக்கிள் எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு இப்படியே மாறி மாறி விளையாடிட்டு இருந்தானுங்க. டைம் பாஸ் ஆகிடுச்சி. சரி ஓகே, நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ இங்கேருந்து தசரா முடிச்சுட்டு போனோடனே நெக்ஸ்ட்டு தீபாவளி தான் வரும். ஸோ நம்ம இருக்கிற 2 வீக்ஸில் ப்ளவுஸ் தைச்சி கையோடு வாங்கிட்டு போனோம். அதனால் முதல்ல டெய்லர் கடைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு என்னென்ன சாரீஸு ப்ளவுஸு என்ன எடுத்து வைக்கணும், என்ன மாடல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டிசைன் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருந்தோம். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தோம். சரி அது மீன்வயிறு இவங்க விளையாடிட்டு எங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் கிளம்பியாச்சு எங்கள் வீட்டிலேருந்து. இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன். ஆனால் இங்கேருந்து போகும்போது ஆட்டோ ஃபேர் வேறு, அங்கேருந்து வரும்போது ஆட்டோ ஃபேர் வேறு. ஏன்னா டிராஃபிக் டைமு பீக் காசு அப்படி சொல்லிட்டு ஆட்டோ ஃபேர் வேறு. இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுறது லேடி சூப்பராக ஓட்டுறாங்க. இந்த ஆட்டோ அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல இருக்குது, சூப்பராக ஓட்டுறாங்க. இதுதான் என்னோடய ஜிம், கார் ஃபிட்னஸ். நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு 8 to 9 monthsக்கு வந்து ஜிம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஜிம் என்னால் போக முடியல. அதனால் வீட்டு பக்கத்துலேயே ஜிம்மு, 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஜிம்முன்றதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போயிட்டேன்னா டக்குன்னு வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு இவனுங்க தூங்குற கேப்பில் லன்ச் டைம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் நான் போயிட்டு வருவேன். சரி ஓகே சொல்லிட்டு நாங்கள் டெய்லரிங் கடைக்கு கிளம்பிட்டோம். டெய்லர்ஸ்க்கு எல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு மார்க்கெட் வழியாக தான் போகணும். மார்க்கெட் வந்து அவ்வளோ கஜ 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 கஜன்னு இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஆயுத பூஜை.
அதனால் வந்து அவ்வளோ கஜ கஜன்னு இருக்குது. ஈவன் நல்லா என்ஜாய் பண்ணான் பூர்விக். அந்த ஆட்டோ ட்ராவலு, அவனுக்கு இந்த ஆட்டோ ட்ராவலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். போயிட்டு டெய்லர் ஷாப்பில் இது ப்ளவுஸை கொடுத்துட்டு மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் எனக்கு வந்து நான் போர்ட்டலில் வாங்கிக்கிறேன், இல்லைனா வந்து நான் டன்ஸோ போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணி போனோம். அதனால் நாங்கள் டன்ஸோ போட்டு வாங்கிக்கிறோம், மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கள் ஏரியாவில் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மெட்ரோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. மெட்ரோ ரெடி ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பராகிடும். ஸோ இங்கேருந்து சென்டர் சிட்டிக்கு போகிறதெல்லாம் நம்ம மெட்ரோலேயே போயிடலாம், ஈஸியாகிடும். ஸோ ஆட்டோ ட்ராவல் இப்போது ஆட்டோவில் நாங்கள் வரேன்னா ஹிட்டு கண்டிப்பாக வந்து நானும் வரேன்னு சொல்லுவான். ஸோ இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே இவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இவன் மட்டும் தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நான் இந்த பக்கம் தான் நிற்பேன், அந்த பக்கம் தான் நிற்பேன், அதுக்கு ஒரு சண்டை போடுவானுங்க. அதனால் ஒருத்தனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் வரும்போதே ஒரு 6:30 அந்த மாதிரி ஃபுல்லாக இருட்டிடுச்சு. ஸோ ஈவினிங் அந்த நாளைக்கு ஆயுத பூஜைக்கு ஈவினிங் பஜார் எப்படி இருக்கோ அவ்வளோ எல்லா ஃப்ரூட்ஸு மார்க்கெட்டே வந்து அப்படியே பார்க்கவே அப்படியே பிஸியாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மீன்வைல் என் பெரிய பையன் வீட்டில் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவனையும் வந்து அப்பப்போ பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. ஒருத்தருக்கு நீ ஏன்டா வீட்டுக்கு வந்தேன்னு இருக்கு, இவனுக்கு இப்படின்னா ட்ராவலிங்லேயே இருக்கணும், ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால இவன் ஜாலியாக இருப்பான். மேலே ஏறுறதுக்கு அவ்வளோ நேரம் டைம் எடுத்தான். உள்ளே போயிட்டு சரி ஹிட்டு மட்டும் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டா கேட்டால் அவன் பார்த்து சைலண்ட்டாக விளையாடிட்டுருக்கான், பிரச்சனை இல்லை, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டான் அப்படி சொன்னாங்க அம்மா. அவனுக்கு இந்த க்ளே பசிலு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தால் அவன் பார்த்து சைலண்ட்டாக விளையாடிட்டுருப்பான். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் பார்த்து ஜாலியாக இருப்பான். அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், நானே என் சிஸ்டரும் பைக் எடுத்துகிட்டு மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஸோ என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் போயிட்டோம். மார்க்கெட் வந்து செம்ம ரஷ்ஷாக, எப்படி சொல்கிறது, எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸு, என்ன வேணுமோ பூசணிக்காய், வாழை எல்லாம் வச்சுருந்தாங்களா, பார்க்கவே நல்லா இருந்தது. அந்த ஒரு எல்லாமே ஃபில்டான மார்க்கெட் மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ஃப்ரூட்ஸ் கடைக்கு வந்துட்டோம். ஃப்ரூட்ஸில் கடையிலையும் எல்லாமே வச்சுருந்தாங்க. பொரி பாக்கெட்டு, ஆயுத பூஜைக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டம்ஸும் இருந்ததாங்க. அங்கேயே எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் க்ராசரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா சில ஐட்டம்ஸ் வந்து சென்னையில் கிடைக்கும், அதெல்லாம் மட்டும் நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம். வீட்டுக்கு வந்து பார்த்தா பார்க்கிங் ஏரியாவை சூப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு ஆயுத பூஜை போடுறதுக்கு காரெல்லாம் வண்டியெல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் போயிட்டு எல்லாம் தோரணம் என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீடு இப்போது ஃப்ரண்டேஜ் க்ளீனாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ண போகிறோம். கார் இருக்குன்னா வந்துருப்பாரு. இப்போ என் சின்ன பையனுக்கு நான் வரலன்னா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்குறதுக்கு தான்.
இப்போ இவன் மட்டும் போயிட்டாளா, இப்போ நான் வரல, நான் உள்ளே போகல. ஆனால் அவன் வந்து என்னை தேடவும் இல்லை. என்னன்னு பார்த்தா இவன் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் உள்ளே போய் அப்படியே எட்டி பார்த்து பூர்விக்குனானே உடனே ஒரு ஹாப்பி அவனுக்கு. அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட்டு டே ஆயுத பூஜை அப்போது இவனுங்க வண்டிங்களுக்கும் தொடச்சி கிடிச்சு பூஜை பண்ணியாச்சு. இது அவங்களோட ஆயுத பூஜையோட ட்ரெஸ்ஸு. இங்கே பாரு, இங்கே பாரு பூர்விக், இங்கே பாரு பூர்விக். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன். இப்போ இவங்களுக்கு ஏதாவது எடுக்கணும்ல, சரி இங்கே பக்கத்தில் ஒரு ராம்ராஜ் ஷாப் இருக்குது, அங்கே தோத்தியும் வேட்டியும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து கொஞ்சம் என் சாரீக்கு மேட்சிங்காக 2 பேருக்குமே வேட்டி சட்டை, பசங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து எல்லாமே இருக்குது. அந்த பார்டர் கலருமே அதே மாதிரி. இப்போ இந்த தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ராம்ராஜில், நிறைய கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ தீபாவளி ஷாப்பிங் ட்ரெஸ்ஸஸ் முடிச்சாச்சா, அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக வச்சுட்டு இருந்தேன் நான். ராம்ராஜ் ஷாப்பிங் முடிச்சுட்டு சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே என் ஃப்ரெண்டோட பையனும் வந்து சரி நம்ம ப்ளே ஏரியாவுக்கு போகலாம் சொல்லிட்டு வந்தோம். இது எங்கள் ஏரியாவில் இருக்க ப்ளே ஏரியா. 1 ஹவருக்கு 120 அந்த மாதிரி தான் இது. ஸோ இங்கே வந்து இவனுங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் இதில் வந்து ஸ்லைடு, இந்த பசில் ஸ்லைடு, அப்புறம் வந்து கிச்சன் செட்டப், டாக்டர் செட்டப்பு, நிறைய புக்ஸு, பசில்ஸு, இந்த பாலு, பெரிய ஸ்லைடர் 2-3 ஸ்லைடர் அதெல்லாம் இருந்தது. என் சின்ன பையன் தான் ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து அவன் கார் ஓட்டுவான். இந்த காரை ஓட்டிட்டு சும்மா 2 நிமிஷத்தில் போயிடுவான். திருப்பி யாராவது பசங்க வந்தாங்கன்னா அது யாரும் எடுக்கக்கூடாதான், அவன் வர வரைக்கும் திருப்பி அந்த கார் சும்மாவே இருக்கணும். அது எப்படி முடியாது? இப்போ ப்ளே எல்லா பசங்களும் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே காமன். ஆனால் இது இவன் ஓட்டிகிட்டு திருப்பியும் போயிடுவானா, திருப்பி யாராவது வந்து யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ணக்கூடாது, இவனே மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு இந்த பிடிச்சது இந்த ஸ்லைடர் தான். இந்த பெரிய ஸ்லைடரில் போய் வந்து அந்த விளையாடிட்டு இருந்தானுங்க. இப்படியே இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா, ஒரு நாள் எப்படியோ ஓட்டியாச்சு. இப்படி தான் வந்து போன 2 வாரத்தையும் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். இது எங்கே இருக்குன்னா, இது வந்து திருவிக்கா நகரில் மூசாலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஏரியா. நீங்கள் திருவிக்கா சைடு, பெரம்பூர் சைடு யாராவது இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் போகலாம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீனாகவும் இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போனீங்கனாலும், பேரண்ட்ஸ் எங்கேயாவது விட்டுட்டு போனாலும் பார்த்துக்கிறதுக்கும் ஆள் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ இதாங்க டே 2 கண்டினியூஸான விலாகு. இந்த நாளை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு இனி வர வீடியோஸில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.